மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல முதலாவது 17, 18 வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் 26 28 வரை நம்ம புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னொரு போய் என் வேலை சமயமாய் இருக்கிறது, உன் வீட்டில் என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் என்றார். பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த நாளில் நமக்கு திருவிருந்து இருக்கிறது, திருவிருந்து பந்தி இருக்கிறது. இந்த திருவிருந்து பந்திக்கு நாம் ஆயத்தமாகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் யாரும் பந்தியில் அமராம என்ன பண்ணக்கூடாது, வெளியில எந்திரிச்சு நீங்க போகக்கூடாது. ஏன்னா இந்த திருவிருந்துங்கிறது, திருவிருந்துல திருவிருந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய அநேக பாடங்கள் உண்டு. இந்த திருவிருந்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்தக்கூடிய சில காரியங்கள் உண்டு. திருவிருந்து ஏதோ ஒரு சடங்காச்சாரியம் கிடையாது. இந்த திருவிருந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. நம்மளை உணர்த்தக்கூடிய காரியங்கள் உண்டு. அந்த திருவிருந்தில் நாம் என்ன பண்ண வேண்டும், அந்த ஜாக்கிரதையோடு ஒரு ஆயத்தத்தோடு நாம் அந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறும் போது அதிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால இந்த திருவிருந்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அல்லல் தட்டக்கூடாது. நான் இன்னைக்கு ஆயத்தமாகல, ஒரு நிமிஷத்துல நீங்க தேவ சமூகத்துல ஆயத்தமாக முடியும். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய இருதயத்தை நீங்க தேவனுக்கு நேராக நோக்கி, ஆண்டவரே இந்தந்த காரிய இடத்துல இருக்க தயவாய் மன்னியும் என்று சொல்லி அந்த நிமிஷம் நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது நீங்க தேவனிடத்துல ஒப்புரவாக முடியும். எப்பேற்பட்ட பாவத்தை செய்து வந்தால் கூட நீங்க திருவிருந்துல ஒப்புரவாகி நீங்க பந்தியில் அமரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். குற்ற உணர்வோடு எந்திரிச்சு வெளியே போக கூடாது. அநேக பிள்ளைகள் அப்படி பண்றாங்க. ஒரு குற்ற உணர்வோடு திருவிருந்துல கலந்து கொள்ளாதபடிக்கு வெளியே எந்திரிச்சு ஒரு நாள் நாம் போய்விடக்கூடாது. அந்த திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த திருவிருந்து என்பது நம்ம பரலோகத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம். அது திருவிருந்து என்பது என்னது, பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் தொடங்கி விட்டது. பரலோகத்தை நோக்கி தொடங்கிருச்சா இல்லையா? தொடங்கின மாதிரி தெரியலையா? திருவிருந்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்தக்கூடிய காரியமாக நடக்க அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இந்த பந்தியில் அமர்கிறார்களோ, ஒவ்வொரு மாசமும் அவருடைய பிரயாணம் பரலோகத்தை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் அதற்கென்று தான் என்ன பண்ணுகிறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த திருவிருந்து என்பது மிக மிக முக்கியம். இந்த திருவிருந்தை எடுக்காதபடிக்கு நாம் உடன்படிக்கை இன்னும் பண்ணாமல் இருந்தோம் என்றால், ஆண்டவர் சொல்லுவார், நீங்க வாசிங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்களேன். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இன்னும் ஆண்டவரோட வேதம் சொல்லக்கூடிய, இங்க
மூழ்கினவன் மீண்டும் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகாரம் பண்ணக்கூடியது. கீழே உள்ள வசனத்தை நீங்க வாச்சா கூட, மூழ்கினவன் தண்ணீர்ல, இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம். ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து அநேக உபதேசங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நீ தண்ணீர் முழுகாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று. இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஞானஸ்தானத்தை நீங்க எடுத்திருந்தா கூட நம்மளுடைய பயணம் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீங்க மத்தேயு யோவான் 6ஆம் அதிகாரத்துல, என் அப்பத்தையும் என் திராட்சரசத்தையும் பானம் பண்ணாதவனே, நான் பானம் பண்ணுகிறவனே கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த திருவிருந்து என்பது நம்மளுடைய பரலோக பயணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் தேவனோடு முதலாவது உடன்படிக்கை பண்ணி நாம் முழுகினவனுக்கு அவரோட கூட பங்கு இருக்கும்படியாக முதலாவது அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் நம்ம கடந்து வருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுடைய பயணம் பரலோகத்தை நோக்கி இருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பந்தியில அமரும் போது எதுக்கு நம்ம திருவிருந்துக்கு ஒரு ஆயத்தத்தோட வர வேண்டும்? முதல் நாள் ஆயத்தப்பட்டு ஒவ்வொரு காரியங்களை அறிக்கை பண்ணி நம் தேவ சமூகத்துல ஒரு நல்மனம் பொருந்தினவர்களாய் நம்ம பந்தியில அமர வேண்டும் என்றால் நம்மளுடைய பயணம் எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு அந்த பரம கானானில் போய் சேர வேண்டும் என்பதற்காக தான். அபாத்திரா என்ன பண்ணக்கூடாது, இதுல நாம் பங்கு பெறக்கூடாது. நீங்க வாசிங்கன்னா யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தை நாம எல்லாம் எடுத்துக்கொள்வோம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தை 43 இருந்து 51 வரை நாம் வாசிக்க போகிறோம். மேலும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம், பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின்பு அவன், அதாவது அந்நியன் ஒருவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த பந்தியில் பங்கு பெறக்கூடாது. இந்த பஸ்காவை ஒருவனும் புசிக்க கூடாது. அந்த பஸ்காவை புசிக்க முடியாதபடிக்கு உடன்படிக்கை பண்ணாத ஒரு பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை, ஆண்டவரோட பங்கு இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நம்ம கடைசி நாளில் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் இந்த பந்தியை நாம் புசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் சொல்லுகிற விதத்தில் நாம் அவரோட உடன்படிக்கை பண்ணி இந்த பந்தியை நாம் புசிக்க வேண்டும். அதனால இங்க சொல்லுகிறார், அந்நியன் ஒருவனை என்ன பண்ணக்கூடாது, இதை புசிக்க கூடாது. அந்நியன் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியனாக காணப்படுகிற மனுஷன். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய உடன்படிக்கைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியலையோ அந்த மனுஷனை தேவன் அந்நியனாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? அந்நியனாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு உள்ளே வந்தால்தான் ஆண்டவரோட பங்கு உண்டு, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த பஸ்காவை குறித்து ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை அங்க சொல்லி கொண்டு வருகிறார். வாசிங்க. பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின்பு அவன் அதை புசிக்கலாம், அந்நியனும் கூலியாலும் அதில் புசிக்க வேண்டாம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும், மாம்சத்தில் கொஞ்சமாயிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது, அதன் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் என்ன பண்ணும், ஆசரிக்க கடவர்கள். இஸ்ரவேல் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணப்பட்ட எல்லாரும் இந்த பந்தி என்ன பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும். அதனால சொல்கிறேன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. எந்த நிலைமையில் நீங்கள் வந்தாலும் முழங்கால் படி போட்டு உங்களை அந்த நேரத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லி உங்களை நடத்தும் போது நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள் என்று சொல்லி அதை கட்டாயமாக ஒரு பிரமாணமாக தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். அதனால இதை நாம் ஒவ்வொரு மாசம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒருவேளை நமக்கு டியூட்டி வர முடியாத சூழ்நிலைகளா இருந்துச்சுன்னா ஓகே என்று சொல்லலாம். நாம் ஆராதனைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்து நம்ம வராம வீட்டில் இருந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த திருவிருந்து பந்தியை நம்ம என்ன பண்ணுகிறோம்? அல்லல் தட்டுகிற பிள்ளைகளா, அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கோம். ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க. அந்நியன் ஒருவன் உன்னிடத்துல தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்தால் அதை ஆசரிக்க வேண்டும். சுதேசியை போல இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுள் என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அந்த பஸ்கா அவர்கள் ஆசரித்த பின்பு அந்த மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை அங்க பண்ணி அந்த மாம்சத்தை புசிக்கிற பிள்ளைகள் அன்றைய தினமே அணி அணியாய் என்ன பண்ணார்கள்? எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எகிப்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி, இன்னைக்கு நம்ம விட வேண்டியதை விட்டு பரம கானானை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கோம். அன்றைய தினத்தில் அந்த பாஸ்காவை ஆசிரித்த அன்றைய தினத்தில் அதை புசித்த அந்த நாளில அவர்கள் என்ன பண்ணார்கள்? எகிப்தை விட்டு விட வேண்டிய காரியங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தை எல்லாம் விட்டு தங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். அப்ப திருவிருந்து என்பது நம்ம பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியங்கள். அதை அந்த திருவிருந்து என்பதை நம்ம முடிஞ்ச வியாழக்கிழமை ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து உங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி நீங்க அதை ஆசரிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தில் அவ்வளவு, அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் போது அவன் கொஞ்சம் கடினமா தான் அந்த காரியத்தை சொல்லுவான். அவன் சொல்லும் போது நீங்க அபாத்திரா பூசிங்கன்னா எல்லாம் மறிச்சு போயிருவீங்கன்னு சொல்லுவான். ஏன் இப்படியாப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை பவுல் யூஸ் பண்ணுகிறான்னு சொல்லி பார்த்தோம் என்றால் அந்த திருவிருந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியங்க. அந்த உடன்படிக்கை பண்ணி, ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணி அந்த திருவிருந்துல அபாத்திரராய் இல்லாதபடிக்கு பாத்திரவான்களாய் நாம் பந்தியில் அமரும் போது தேவன் நம்மளை அங்கீகாரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை ஆண்டவருடைய அங்கீகாரம் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அப்பப்பைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். ஆண்டவரே, என்ன நீர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறீரா? என் குடும்பத்தை நீர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறீரா? என்னுடைய ஊழியத்தை நீர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறீரா? என்னுடைய காரியங்களை நீர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறாயா என்று சொல்லி அப்பப்ப தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். ஒருவேளை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது, தேவன் அங்கீகாரம் பண்ணாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணா அதை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அதை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் நம்மளுடைய ஆண்டவருடைய அங்கீகாரம், நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்களாம். ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு, ஆண்டவரே இதை நீர் அங்கீகாரம் பண்ணினீரா? இதை நீர் ஆசீர்வதித்திருக்கிறா? என்னுடைய ஊழியத்தை நீர் அங்கீகாரம் பண்ணுகிறீரா? என்னுடைய ஜெபத்தை நீர் அங்கீகாரம் பண்ணுகிறா? என்ன நீர் அங்கீகாரம் பண்ணி கொள்ளுகிறீரா என்று சொல்லி அடிக்கடி தேவ சமூகத்துல போய் அவர்கள் தங்களை நிறுத்தி கேட்பது உண்டு. நாமும் அப்படியாப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும். தேவ சமூகத்துல நின்று, ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கென்று எங்களை நீர் அங்கீகாரம் பண்ணி வைத்திருக்கிறீரா? அதன் பாதையில நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கணுங்க. நம்ம எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அதை கூட இதை கூட, கடைசியா எல்லாத்தையும் வாங்கிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. எதையும் நீங்க இந்த உலக ஆசீர்வாதத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதன் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியா கொடுப்பாரு. நீங்க ஒரு காரியத்தை கேட்காம இருந்து பாருங்களேன்,
ஒரு காரியத்தை கேட்காம, இப்ப கல்யாணம் பண்ணாத வாலிப பிள்ளைகள்லாம் பெண்ணுகளை பற்றி கேட்கவே கேட்காதீங்க. அவரா நல்லதா கொண்டு வந்து நிறுத்துவார். எதையாவது நீங்க வம்புக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா என்ன பண்ண வேண்டும்? அதோட மல்லு கட்டிட்டு இருக்கணும். நீங்க இந்த உலக காரியங்களை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்வதை பார்க்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அதன் பாதையில நான் நடக்கிறவனாக எனக்கு நீர் கற்றுத்தாரும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்துல கேட்கணும். ஏன்னா அவரோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பிரயாணத்துல இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பவுல் நீங்க வாசினா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 27 வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரராய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறான். அபாத்திரராய் எந்த மனுஷன் அபாத்திராய் போஜன பானம் பண்ணுகிறானோ அவன் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்க பவுல் சொல்ல. நித்திரை என்றால் உடனே இந்த திருவிருந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷம் மரிச்சு போக மாட்டோம். நித்திரை என்றால் நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்? நரகத்துக்கு போகிறதை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். அபாத்திரராய் போஜனம் பானம் பண்ணுகிறவர்கள் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி, பலவீனர் வியாதி உள்ளவர்களாய் அவர்கள் மாறுகிறார் என்று சொல்லி, அப்ப இந்த திருவிருந்துக்கு முன்பதாக நம்மளை நாமே கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளிடத்துல காணப்படுகிற கசப்பு, வெறுப்பு, கோபம், இன்னும் பாவங்கள், இன்னும் துணிகர பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி இந்த பந்தியில நாம் அமருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த பந்தியில அமரும் போது நம் முழுவதுமாய் தேவ கரத்துல ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய பலன் அல்ல, என்னால ஒண்ணும் முடியாது, உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உம்முடைய பலன் வேணும், உம்முடைய ஆவியானுடைய வழிநடத்தல் எனக்கு வேணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது அங்கே தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவரானால் இங்க பவுல் அழகா சொல்லுகிறார், அபாத்திரரா யாரும் இதுல என்ன பண்ணிடக்கூடாது, போஜன பானம் பண்ணிவிடக்கூடாது. நீங்கள் உங்களை, அதனாலதான் தேவன் நம்மளை சிட்சிக்கிறார். ஏன் தேவன் நம்மளை சிட்சிக்கிறார்னா நம்மளை எப்படியாக சரிப்படுத்தி நம்மளை இந்த பரலோக ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். இந்த பூமியில நம்மளை இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நாம் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த பூமியை அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக தேவன் நம்மளை ஒவ்வொரு காரியங்கள் செய்யவில்லை. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், நம்மளை தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கும்படியாதான் தேவன் வைத்திருக்கிறார் ஒழிய நம்மளை தண்டிக்கும்படியாக, நம்மளை அழிக்கும்படியாக தேவன் ஒரு நாளும் அந்த பாதையில் என்ன பண்ணவில்லை, நம்மளை நடத்தவில்லை. சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வருதா, ஆண்டவர் நம்மளை உணர்த்துவிக்க விரும்புகிறவராக இருக்க, நம்மளை சிட்சித்து நம்மளை சரிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய முதல் நோக்கம். அதுக்கப்புறம் தான் பாக்கி இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். எகிப்தை விட்டு இந்த ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வந்த போதிலும் அப்பப்பைக்கு என்ன பண்ணுவாங்க, எகிப்துக்கு போயிட்டு வருவாங்க. எகிப்தை விட்டுட்டு தான் கிளம்ப, பாஸ்காவை ஆசரிச்சாங்க, அந்த இறைச்சியை சாப்பிட்டாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஆனாலும் வழியில ஏதாவது ஒரு காரியங்கள் இல்ல குறைவுபட்டா உடனே எகிப்தை திரும்பி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க. அதனால்தான் வழியிலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். யாரெல்லாம் அநேகருடைய பிரயாணங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வழியிலே மரித்து போயிருப்பாங்க.
யாக்கோபோடு ராகேலும் கிளம்புவா, லேயாலும் கிளம்புவா. ராகேல் பாத்தீங்கன்னா வழியிலே மரித்து போவாள். ஆனா லேயால் இஸ்ரவேல் தேசத்துல வந்து மரித்து பிதாக்களுடைய கல்லறையில் போய் அடக்கம் பண்ணப்படுவார். அப்ப வழியிலே நம்மளுடைய காரியங்கள், பாதியிலே நம்மளுடைய காரியங்கள் நின்று விடாதபடிக்கு, பாதியிலே நம்மளுடைய ஓட்டம் முடிந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மளை நிலைநிறுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காலையிலிருந்து ராத்திரி வரை நாம் என்ன செய்தோம் என்று சொல்லி நம்மளை நாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த நாளை முடிக்கிற பிள்ளைகளாக இருக்க. எந்த காரியத்துல தவறினோம், எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக காணப்பட்டுச்சோ அதை எல்லாம் அறிக்கை பண்ணி தூங்குவதற்கு முன்பதாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் தூங்கணும். தூக்கம் வருது, ஆண்டவரே போய் தூங்குனீங்கன்னா சில காரியங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், கணக்கு என்ன இருக்கும்? பெண்டிங்ல இருக்கும். ஆண்டவர் பாப்பாரு, இவ்வளவு பெண்டிங்ல வச்சிருக்கேப்பா அப்படின்ட்டு அவரு போயிடுவாரு. அதனால தூங்குறதுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து ராத்திரி வரை நீங்க என்னென்ன காரியங்கள் செய்தீர்கள், எது எல்லாம் தேவனுக்கு பிரியமா, எது எல்லாம் உங்களுடைய இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க தூங்க போங்க. ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தூங்க போங்க. அப்பதான் நைட்டு ஆண்டவர் வந்து உங்களோட பேசுகிறவராக இருப்பார். எந்திரிக்கும் போது நீங்க சமாதானத்துடன் எந்திரிக்க முடியும். இல்லைன்னு கணக்கு பாக்கி இருந்துச்சா எந்திரிக்கும் போது அநேக குழப்பத்தோடு தான் நாம் எந்திரிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். தூங்குவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் நாம் செட்டில் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணுகிறார், சில நேரங்கள் நம்மளை வாழ்க்கை சிக்ஷையை அனுமதிக்கிறான்னா நம்ம சரிப்பட வேண்டிய சில காரியங்கள் உண்டு, நாம் குணப்பட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நாம் போய்கொண்டிருக்க அந்த பரலோக பிரயாணத்தை விட்டு நம்ம கொஞ்சம் வழி மாறுகிறோம் என்று சொல்லி தேவன் நம்மளை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். நீங்க நல்ல ஒரு புக் இருக்கு, மோட்ச பிரயாணம் என்று. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஜான் பனியன் என்று சொல்லி அவர் ஜெயில போட்டிருக்கும் போது எழுதினாரு. பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட புக் அந்த புக்கு. நல்லா இருக்கும். ஒரு கேரக்டர், ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை ஒரு கேரக்டரா வச்சு அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்று சொல்லி அவன் ஒரு பிரயாணத்தை தொடங்குவான். பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி பிரயாணத்தை தொடங்கும்போது வழியில் அவனுக்கு வரக்கூடிய அநேக பல காரியங்கள் உண்டு. அதெல்லாம் அழகா சொல்லி அவங்க முடிச்சிருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் இந்த பிரயாணத்துல போகும்போது தேவன் நம்மளை சிட்சித்து என்ன பண்ணுகிறார், அவர் நம்மளை சரிப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கார். அப்ப திருவிருந்து பந்தி என்பது நம்மளுடைய பிரயாணத்தை என்ன பண்ணும், உறுதிப்படுத்தக்கூடியதாய் காணப்படணும். நம்முடைய பிரயாணத்தை பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகக்கூடிய பிரயாணத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அடுத்தது நீங்க இந்த திருவிருந்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பவுல் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, 33வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இங்கே நீங்க போஜனம் பண்ண அந்த பந்தியில் அமரும் போது ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ண வேண்டும், காத்திருங்கள் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். இங்கே ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஐக்கியம், பந்தியில வந்து நாம் ஒரு மனமாய் இருந்து ஒரு ஐக்கியத்தோட இருந்து இதை நாம் அனுசரிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சபையோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசிகளோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் மாத்திரம் வந்தேன், நான் மாத்திரம் போவேன் என்று சொல்லி ஒரு ரிமோட்டாக என்ன பண்ணிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அதனால இங்க சொல்லுகிறார் ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப நம்ம இந்த ஏன்னா பரலோக ராஜ்யத்துல வந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வீட்டை தனித்தனியாக ஆயத்தம் பண்றாரு. ஆனா நம்ம அதிக நேரம் தேவ சமூகத்துல இருக்கும்போது ஒரே குடும்பமாக ஒரே கூட்டமாக நின்றுதான் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஐக்கியம் என்பது மிக 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 முக்கியம். சில ஆளுலாம் எப்படி இருப்பாங்கன்னா, தாமரையில பார்த்துருக்கீங்களா? தாமரையில தண்ணீரை போட்டா ஒட்டுமா? அதே போலதான் சில ஆளுங்க ஒட்டவே ஒட்ட மாட்டாங்க யார்கிட்டையும். தயவு செய்து அப்படி இருக்கவே கூடாதுங்க. நீங்க பந்தியில அமருகிற பிள்ளைகளாக, நீங்க திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய பிரயாணம் பரலோகத்தை நோக்கி இருக்குமா என்றால் சபையோட ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளை ஹைட் பண்ணி வாழவே கூடாது. நம்ம எப்போதுமே ஓப்பன் புக்கா இருக்கணும். எப்போதுமே மொபைலுக்கு பாஸ்வேர்டு போடவே கூடாது. எத்தனை பேர் பாஸ்வேர்டு போடாம இருக்கு? ஏன் மொபைல் பாஸ்வேர்டு கிடையாது, சிஸ்டர் மொபைலுக்கும் பாஸ்வேர்டு கிடையாது. சில இந்த கார்டு எல்லாம் இப்ப வச்சுக்கிட்டு சில பேர் இருக்காங்க, அதனால பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க.
ரகசியம்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஓப்பன் புக்கா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஓப்பன் புக்கா இல்லாத வரைக்கும் உங்களால யாருடைய ஐக்கியம் கொள்ள முடியாது. நீங்க ஒரு ஓப்பன் ஹார்ட்டா இருந்தாதான் உங்களால அந்த ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா பவுல் அதை வலியுறுத்துகிறார். அந்த தொடர்ந்து அந்த திருவிருந்த குறித்து சொல்லிட்டு வரும்போது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவராக என்ன பண்ணுங்கள், காத்திருங்கள். போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆராதனைக்கு வரும்போதும் நம்ம வந்து இசைந்த ஆவியோடு நாம் ஆராதிக்கும் போது அங்க ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது ஒருவரை ஒருவர் நாம் விசாரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண வேண்டும், புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உடனே போய் புத்தி சொல்லிடக்கூடாது, அது பிரச்சனையை கொண்டு வந்துடும். நல்லா பழகி அவங்க ஒரு இதுல இருக்காங்கன்னா அவங்களோட நல்லா பழகி நமக்கு அவங்களுக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த காரியம்லாம் தவறுப்பா, இதெல்லாம் இப்படி செய்யாதங்க, இதெல்லாம் சரிப்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எடுத்த உலகத்துக்கு நம்ம புத்தி சொல்லக்கூடாது. இப்ப நம்ம முதலாவது அவங்களோட நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நம்ம சொல்லக்கூடிய புத்திமதியை அவர்கள் கேட்டுக்கொள்கிறவர்களா இருப்பாங்க. அதனால ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியம். நாமும் சபையில ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம், இந்த ஒரு மனம் என்பது மிக மிக முக்கியமானதுங்க. ஒரு மனதோடு நாம் இருக்க வேண்டும். சில மனிதர்கள், நாங்களாம் மெயின் சர்ச்சில் ஆராதிக்கும் போது சில மனிதர்கள் எங்க பக்கத்துல வந்து நின்னாலே எங்க ஆராதனை இன்னும் நல்ல மகிமையா இருக்கும். சில மனிதர்கள் பக்கத்துல வந்தாலே அன்னைக்கு என்ன பண்ணிடுவான், நம்மளை தூங்க வச்சுட்டு போயிடுவான். சிலப்ப நல்லா நம்மளை அனல் மூட்டி எழுப்பக்கூடிய நபர்கள் நம்ம பக்கத்துல வந்து நிற்பாங்க. அந்த ஐக்கியம், ஏன்னா நம்ம நல்ல ஐக்கியம், ஒரு மனம், ஒரு மனதின் ஆவில நம்ம இருந்தோம் என்றால் அவங்க பக்கத்துல வந்து நிற்கும் போது நம்ம இன்னும் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும் போது, அவங்களுடைய ஆவி நம்மளுடைய ஆவி அங்க இசைந்து போகும்போது நல்லா அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அதனாலதான் ஆராதிக்கும் போது சும்மா நின்றுகிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீங்க சும்மா நின்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணி பக்கத்துல இருக்கிறவனையும் தூங்க வச்சிருவீங்க. அதனால்தான் கைத்தட்டு, வாயத்தர, நல்ல ஆராதி, விடுதலையோட ஆராதி என்று சொல்லி நாம் சொல்லுகிறது. அப்படி விடுதலையோட ஆராதிக்கும் போது அவங்களுடைய ஆவில அவங்க வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அவங்க நல்ல விடுதலையோட ஆராதிக்கும் போது, நீங்க 2 பேரும் விடுதலையோட ஆராதிக்கும் போது அங்க பரலோக மகிமை கடந்து வரும். என்னதான் ஊழியக்காரன் கத்துனாலும், என்னதான் சார்லஸ் போட்டு அடிச்சு பாடினாலும் ஒன்னும் அசையாது. நீங்க ஒருமனப்படாத வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் சிலப்ப பாட்டை மாத்துறேன், ஏன் சிலப்ப தூக்குறேன் இறக்குறேன், எப்படியாவது வாயை திறக்க மாட்டீங்களான்னு தான். ஏன்னா நீங்க பவுல் சொல்லுவார், பவுல் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். பவுல் சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது அவங்க 2 பேருடைய ஆவி பிளஸ் பவுலுடைய ஆவி அங்க இணையும் போது அவன் என்ன பண்ண, ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். பவுல் இவ்வளவு பெரிய ஆளு, பவுல அடிச்சுக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு மன ஐக்கியத்துக்கு பவுல் சொல்றான் பாருங்க, சீலாவும் தீமோத்தேயும் என் இடத்துல வந்த போது ஆவியில் நான் வைராக்கியம் கொண்டேன்னு சொல்லிக்கிறேன். அதே போலதான் நம்ம ஆராதனைக்கு வந்து நிற்கும் போது பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்ண வேண்டும், ஆவியில வைராக்கியம் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கோம், நம்ம அடுத்தவங்களை தட்டி எழுப்புறோமா, இல்ல நம்ம அவங்களை தட்டி தூங்க வைக்கிறோமா, தாலாட்டி தூங்க வைக்கிறோமா? அடுத்தவங்களுடைய ஆவியை தட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறணும்னா நம்ம வரும்போதே ஒரு ஆயத்தத்தோட வர வேண்டும், வரும்போதே ஒரு ஜெபத்தோட வர வேண்டும். ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாகவே தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபத்தோட நாம் வருகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அன்னைக்கு நமக்கு அந்த ஆராதனை மகிமையா இருக்கும், நமக்கு மகிமையா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அங்கதான் அவங்க வந்து அவங்களோட ஐக்கியம் கொள்ளுவாங்க. நீங்க வந்து இப்ப நாங்க வந்து தோஹா சர்ச்ல வந்து நாங்க அநேக பிள்ளைகளோட நாங்க வந்து நல்ல ஒரு மன ஐக்கியத்தோட அநேக ஊழியங்களை செஞ்சது காரணம் என்னன்னா, அந்த ஆராதனை எங்களை கூட்டி சேர்க்கும், ஆராதனைகளை இணைக்கக்கூடியதாய் காணப்படும். அவ்வளவு ஒரு ஆயத்தம், ஒரு எதிர்பார்ப்போட வந்து அந்த தேவ சமூகத்துல இருந்து ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இசைந்த ஆவி நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுக்கும். அந்த ஐக்கியம் சபையை கட்டி எழுப்பக்கூடியதாய் காணப்படும். அந்த ஐக்கியம் என்ன பண்ணும், ஆசீர்வாதத்தை, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படும்.
அதனால்தான் ஒரு மனம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆவியில வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து நாம் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வந்து அமைதியா கை கட்டிட்டு ஒரு நாளும் நிக்க கூடாதுங்க. தேவனுடைய ஆராதனை இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆர்ப்பரின்னு சொன்னா வச்சுங்களேன், அவ்வளவுதான், எரிகோ மதில்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அமைதியா இருன்னா என்ன பண்ணுவாங்க, செத்த பாம்பு கூட நவராது. ஆர்ப்பரியா மாரி ஆராதிக்கக்கூடிய நேரத்துல ஆராதிக்கும் போது ஒரு நாள் அமைதியா இருக்க நல்ல விடுதலை. அவர் தேவன் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறப்போ, நம்ம புதன்கிழமை கொடுத்த அந்த மெசேஜ் நல்ல தேவனுடைய பிரிய நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் வெளிப்படுகிறது. அவர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளவாய் நம்மளை அன்பு கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் அவருடைய கை அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள, தேவனை இறங்கி வந்து ஒவ்வொரு காரியங்களை செய்து வழியில் இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டு அந்த தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளும்படியாக தேவனே அவர்கள் மேல் பிரியம் வைத்து அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார் என்று சொல்லி அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நேசத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துறாருங்க. ஆக்சுவலா அதுதான் இன்னைக்கு மெசேஜா எடுக்கலாம்னா ஆண்டவர் மாத்தினாரு, பின் நாட்கள் அதை எடுத்துக்கலாம். இப்ப தேவன் இன்னைக்கு அதான் பவுல் சொல்லும் போது, அது அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்ள நீங்க பிரயாசப்படுங்க என்று சொல்லி, அந்த அன்பை நீங்க புரிந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆராதனை மகிமையா இருக்கும், உங்களோட ஊழியம் மகிமையா இருக்கும், உங்களோட அர்ப்பணிப்பு மகிமையா இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை எண்ணி நாம் தேவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் நான் சொன்னேன், நம்ம ஐக்கியம் ஆசீர்வாதத்தை கொண்டு, நமக்கு நல்லா தெரியும் சங்கீதம் 133 வாசிங்கன்னா அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறவன் நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்ப நம்மளுடைய ஐக்கியம் என்ன பண்ணும், பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. அதனால சபையில ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், குடும்பத்துல நல்ல ஐக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஒரு மனதை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக, நம்மளோட உறவினர்கள் எல்லாரோடும் என்ன பண்ண வேண்டும், ஒரு மனம் ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி ஐக்கியம் உள்ள பிள்ளைகள், அந்த ஆவி உள்ள பிள்ளைகள் பக்கத்துல வந்து நின்னாலே நம்மளுடைய ஆவியில் என்ன பண்ணும், ஒரு வைராக்கியம் உண்டாகுங்க. அந்த ஆராதனை மகிமையாக இருக்கும். தேவன் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு அவர் போவார். தேவன் வந்துட்டாலே ஆசீர்வதிக்காம போக மாட்டாரு. தேவன் வந்துட்டாலே என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்காம போக மாட்டார். அப்ப தேவனை அங்க மகிமையா நாம் இறங்கி வர செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு ஆயத்தத்தோடு வந்து நாம் தேவ சமூகத்தில் நிற்கும் போது அங்கே தேவன் அசைவாடுகிறவராக காணப்படுகிறார். அப்ப திருவிருந்து நம்மளுடைய பிரயாணம் பரலோகத்தை நோக்கி இருக்கு என்பதை நம்ம உணர்த்துகிறது. திருவிருந்து என்பது நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அடுத்தது திருவிருந்து பாத்தீங்கன்னா நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போக முடியும் முன்னதாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவனை காட்டி கொடுக்கும்படி பிசாசனவன் துருடு இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையில கட்டி கொண்டு பின்பு தம் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுகவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலினால் துடைக்கவும் தொடங்கினார். அந்த திருவிருந்து பந்து, இந்த பாஸ்கா பண்டிகைக்கு முன்பதாகவே
ஆண்டவர் தன்னுடைய தாழ்மை அங்க வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த திருவிருந்து வருவதற்கு முன்பதாகவே நீங்க தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, தாழ்மை உள்ள பிள்ளைகளாக, ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அப்படின்னா கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆராதிப்பதற்கு வேண்டிய கிருபையை தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வருவதற்கு முன்பதாகவே தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இங்க ஆண்டவர் இந்த பாஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொருடைய சீஷர்களுடைய கால்களை எல்லாம் அங்க அப்ப கழுவும் போதுதான் பேதுரு சொல்லுவான், நீர் என் கால்களை கழுவ, நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை என்று சொல்லிச்சு. அப்படின்னா நீ என் உடல் முழுவதும் கழுவ என்று சொல்லிச்சான். ஏற்கனவே முழுகினவனுக்கு மீண்டும் மூழ்க வேண்டிய அவசியம் கிடையாது, கால்களை மாத்திரம் கழுவினா போதும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்ல, மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை ஆண்டவர் இங்க வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. மூழ்கினவன் மறுபடியும் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நம்ம தாழ்மையை தரித்து கொண்டுதான் இந்த பந்தியில நாம் அமருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமக்குள்ள இன்னைக்கும் என்னென்ன காணப்படும், என்னன்னைக்கு எந்தெந்த மனம் மேட்டிமை பெருமையான எண்ணங்கள் எது எல்லாம் நம்மளிடத்துல காணப்படுகிறதோ அது எல்லாம் உதறி விட்டு, அது எதுவும் நம்மளை ஆட்கொள்ளாதபடிக்கு அந்த எண்ணத்தோடு சிந்தையோடு என்ன பண்ணிடக்கூடாது, பந்தியில ஒரு நாள் அமர்ந்து விடக்கூடாது. தாழ்மை உள்ள பிள்ளைகளாக, தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, மனிதர்களுக்கு முன்பதாக நாம் தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால சில சபைகள் இந்த கால்களை கழுவக்கூடிய அதை வச்சிருக்காங்க. சில பேர் காலை கழுவான ஆவில தாழ்மை இருக்காது, உள்ளுக்குள்ள அந்த தாழ்மை இருக்காது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நம்ம கால்களை கழுவி, ஆவில நீ உன் தாழ்மையை வெளிப்படுத்தினா போதும். நீ காலை கழுவிட்டு உள்ளுக்குள்ள நீ அந்த காரியத்தை வச்சிருந்தா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. அதனால நம்ம ஆவில தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஆவில நாம் காரியங்களை செய்யக்கூடிய கூட்டம். அதனால நாம் ஆவியில நம்மளை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, தேவ சமூகத்துல தாழ்த்துகிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த தாழ்மையை வெளிப்படுத்தி தான் இந்த பந்தியில நம்ம என்ன பண்ண வேண்டும், அமருகிற பிள்ளைகளாக பண்ண வேண்டும். அதனால இங்க பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஆண்டவர் அப்படியே அந்த காரியத்தை செய்கிறார். வருவதற்கு முன்பதாகவே நம்ம தாழ்மைப்பட்டவர்களாக தேவ சமூகத்துல நாம் நிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்கா பண்டிகை, இந்த திருவிருந்து பந்தி என்ன பண்ணும், நம்முடைய கண்களை திறந்து விடக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை, நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படியாப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பது நம்முடைய திருவிருந்தில் நாம் பங்கு பெறும்போது அது நம்முடைய கண்களை திறந்து விடக்கூடியதாய் காணப்படுகிறது. நீங்க வாசிங்கன்னா லூக்கா 24ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அதாவது எம்மாவு சீஷர்கள் 2 பேரும் காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு பேசி போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஜாயின் பண்ணி கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஜாயின் பண்ணுகிறார், அவரோடு பேச. ஆனால் இவர்கள் இயேசு என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்று கேட்டார். பிரதியுத்தரமாக, அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் அந்த காரியத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய மரணம் இதெல்லாம் குறிச்சு அவங்க சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சொல்லிக்கொண்டு ஆண்டவர் அங்க வீடு வந்தோன்னா ஆண்டவர் அப்புறம் கடந்து போகிறவராக காணப்படும் போது அந்த தருணத்திலே சமீபமானார்கள். காண்பித்தார். அவரை நோக்கி, எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். உள்ளே போனார். பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இங்கே இந்த எம்மாவு சீஷர்கள் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு, ஆனாலும் இன்னும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. ஈவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக அவரோட அவங்க நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், அவருடைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம்.
அந்த நேரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இங்கே அவர்களோடு போகும்போது மாத்திரம் அல்ல, அதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் திறக்கப்படாம இருந்துச்சு. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா கூட இன்னும் திறக்கப்படாம அநேகருடைய கண்கள் பூட்டப்பட்டு. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள் சொல்லுவாங்க, நீங்க அதை 19வது வசனத்தை வாசிங்களேன். எவைகள் என்றால் அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். எப்படி இருந்தாராம்? ஆண்டவர் தீர்க்கதரிசியா இருந்தாரா? ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் தீர்க்கதரிசியா இருந்தாரா? மெசியாவா இல்ல தன்னுடைய தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்தி காமிச்சாரா? தேவ குமாரனாய் தன்னுடைய கிரிகளை எல்லாம் வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானம் கேட்கும் போது என்னுடைய கிரிகளை போய் யோவானுக்கு சொல்லுங்க, அவனுக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் இந்த பூமியில மனுஷக்கு மட்டும் கிறிஸ்துவின் கிரியைகள் என்று சில கிரியைகள் உண்டு. ஆண்டவர் சில அற்புதங்களை செஞ்சுட்டு இதை வெளியில யாருக்கு நீ போய் சொல்லாத அப்படிங்கிறார். ஏன்னா சில காலங்கள் அவர் தன்னை மறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். அந்த கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படும் போது யாருக்கும் சொல்ல, இதெல்லாம் இவங்க கேள்விப்பட. ஆனா அவன் சொல்லக்கூடாது அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் தீர்க்கதரிசி இல்லை. ஏன்னா நீங்க வாசிங்கன்னா இந்த கண்கள் திறக்கப்பட்ட 34வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி அவர்கள் கேட்டு விவரித்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? தீர்க்கதரிசி என்று சொல்லி சொன்னான். அவனுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருந்துச்சு. கிறிஸ்துவுடைய கிரிகளை காணத்தக்கதா அவனுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்துச்சு. அவர்கள் தீர்க்கதரிசியாக பார்த்திருந்தான். என்னைக்கு ஆண்டவர் இந்த அப்பத்தை உடைச்சு ஆசீர்வதிச்சு அவனுக்கு கொடுத்தார், அவனுடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் இவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க இன்னும் பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்காம இருக்கீங்க. இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் சரியாக திறக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து நீங்க தேவனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாத்த ஆரம்பிப்பா. அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு எதுக்கு வேதத்தை வாசிங்க, எதுக்கு நீங்க செபிக்கிறோம் என்று சொல்லி சொல்லிங்கன்னா அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாததான். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். நம்முடைய மாம்ச கண்களை பார்க்கிறது, மாம்ச கண்கள் நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு மடங்கு தான். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து நீங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்வாருங்க. உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த திருவிருந்தில் நீங்க என்ன பண்ண வேண்டும்? அந்த ஒரு ஆயத்தத்தோட வந்து நீங்க பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லல் தட்டுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அபாத்திரராய் வந்து நிற்க கூடாது. ஒரு ஆயத்தமுள்ள பிள்ளைகளா இந்த பந்தியில வந்து இருந்தோம் என்றால் இந்த திருவிருந்து நம்மளுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுத்து கர்த்தரை பார்க்கத்தக்க விதத்தில் அதை நம்மளை பார்க்க வைக்க முடியாத செய்யும். அப்ப நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். அடுத்தது நீங்க இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, நமக்கு டைம் முடிய போகுது. அடுத்தது இந்த திருவிருந்து என்பது, ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக அறிக்கை பண்ணி ஒரு சில காரியங்களை விட்டுறோம். நம்ம தேவன் பலப்படுது. ஆனாலும் சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும், சில துணிகரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். இந்த திருவிருந்து பந்தியை நம்ம வந்து அனுசரிக்கும் போது அதை நம்ம அந்த பயத்தோட நடுக்கத்தோடு அனுசரிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில மீறுதல்கள், சில துணிகர பாவங்களை அது மன்னிக்க கூடியதாய் காணப்படும். நீங்க ரெண்டு மனிதன் நமக்கு நல்லா தெரியும், ஒன்னு பேதுரு, ஒன்னு யூதாஸ் காரியத்தை. ரெண்டு பேரும் செஞ்ச பாவம் ஒண்ணுதான். இவன் காட்டி கொடுத்தா, அவன் மறுதளிச்சான், அவ்வளவுதான். ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினால ஒரு மனுஷன் தேவனிடத்துல திரும்பி வந்தான், ஒரு மனுஷன் தேவனிடத்துல திரும்பி வராமல் அவன் நான்கு கொண்டு போய் செத்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. நீங்க இப்ப வாசிங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 60 62 பேதுருடைய காரியத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான்.
அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து, அங்கே பேதுருடைய பாவங்கள் ஆண்டவர் என்னைக்கு அவனை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி பார்க்குமோ அப்பொழுதே பேதுரு செய்த அந்த மறுதலிச்ச காரியங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருந்தார். அப்பொழுதே அவன் சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தர் திரும்பி அவரு அந்த பாடுகள் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் பேதுருவை திரும்பி அவனை நோக்கி பார்க்கும்போது பேதுரு சொன்ன காரியத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அதனாலதான் பேதுரு என்ன பண்ணிக்கிறான், மனம் கசந்து போய் அவன் அழுகிறவனாய் காணப்பட்டான். வெளியில் நீங்க மத்தையிலும் வாசித்தாலும் வெளியே போய் மனம் கசந்து அவன் அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் இந்த பந்தியில வந்து நம்மளால விட முடியல, நம்ம துணிகரத்தோடு செஞ்ச காரியமாக இருந்தாலும், குற்ற உணர்வு நமக்குள்ள இருந்தாலும், பந்தியில வந்து நீங்க அமர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க திருவிருந்து எடுக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறாருங்க. ஏன்னா திருவிருந்து எடுத்த மனுஷன் இவன் மனம் கசந்து ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர் சொன்னதின்படி அவன் மறுதலிச்ச போது ஆண்டவருடைய ஒரு பார்வை அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிச்சு. ஆனா அதே நேரத்துல யூதாஸ் காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16 - 18 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம், எந்த குடலுக்குள்ள அவன் இந்த திருவிருந்து உள்ளே போனுச்சோ அது அவனுடைய சரீரத்தில் இல்லாம வெளில வந்துச்சு. உங்களை பயமுறுத்தல, அதுக்காண்டி நீங்க பயந்துடாதீங்க, குடல் வெடிச்சிருன்ட்டு சொல்றேன். அது நம்ம சரியா தேவனிடத்துல மனம் திரும்பக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த யூதாஸ் காரியத்தை மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் அவன் தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிடுச்சு. எந்த வயிற்றுக்குள்ள அந்த திருவிருந்து போனுச்சோ, எந்த வயிற்றுக்குள்ள ஆண்டவர் பிச்சு கொடுத்த அப்பமும் ரசமும் உள்ளே போனுச்சோ அது வெடித்து குடல் சரிந்தவனாக அவன் அங்கே விழுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப சரியான மனம் திரும்பல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணுங்க. அதனால பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, சிலர் வியாதி உள்ளவர்களாய் ஆனால் சிலர் நித்திரை அடைகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்றது காரணம் என்னன்னா, சரியான ஒரு மனம் திரும்புதலோட வந்து நீங்க பந்தியில் அமரா விட்டால் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வரதான் செய்யும். அதுக்காக அபாத்திரராய் ஒரு நாளும் வந்து விடவே கூடாது. இது நமக்காக ஆண்டவர் கொஞ்சம் அந்த கல்வாரி நோக்கி பாருங்களேன். எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அடிகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சகித்தாரு நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில சகிச்சாரு. நம்ம மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் போது ஆண்டவரை மீண்டும் மீண்டும் அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இன்னைக்கு அவர் மறிக்க போறது கிடையாது. ஆனா அவருடைய இருதயத்துல, நம் நிமித்தம் அவருடைய இருதயத்துல வரக்கூடிய வேதனை அந்த கல்வாரி சிலுவையில அவர் பட்ட வேதனைக்கு ஒப்பாக இருக்கும். மீண்டும் அவரை சிலுவையில அறையிறதுக்கு ஒப்பான காரியங்கள் தான். நம்ம ஈஸியா பாவம் செஞ்சிடும், ஈஸியா நம்ம செஞ்சுட்டு ஆண்டவரே பலவீனத்தினால் நான் செஞ்சேன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். அவரும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னித்தாலும் அது நிமித்தம் ஆண்டவர் படக்கூடிய வேதனையை கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். மீண்டும் துணிகரமா அதே பாவத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ள அந்த கல்வாரியின் அனுபவம், அந்த வேதனை கடந்து வரக்கூடியதாக இருக்கு. ஏன்னா நம்ம மீண்டும் ஒரு சிலுவையில் அறையிறதுக்கு நம்மளே சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால
துணிகர பாவங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் எடுத்து போட வேண்டும். ஒரு நாளும் அபாத்திரராய் நாம் வாழ்ந்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணம் அந்த பரலோகத்தை நோக்கி இருக்கும்படியாக நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றாய் நாம் சரி பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விட வேண்டிய எகிப்தின் காரியங்கள் எல்லாம் விட்டு நாம் வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்ல தேவனோடும் தேவ ஜனங்களோடும் சபைகளோடும் ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய தாழ்மையை நாம் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தரை பார்க்க வேண்டிய விதத்தில் நாம் பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் நீங்க அவர்கிட்ட நின்றுட்டு கூடாது. நீங்க தேவன் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு பெரிய காரியத்தை அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க வேண்டும். அவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க எதிர்பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பூட்டப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்க தேவனிடத்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அடுத்தது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வருவதற்கு முன்பதாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி வந்து அந்த பந்தியில அமரும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார்கள். மன்னிச்சு நம்மளை அங்கீகாரம் பண்ணி அந்த பாதையில, அந்த பரலோக பிரயாண பாதையில தேவன் நம்மளை நிறுத்துகிறவராக இருக்கிறார். இவ்வளவு இன்னும் நிறைய காரியங்கள், இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கா, அந்த திருவிருந்துல வச்சிருக்கிறார். அதனால அபாத்திரராய் ஒரு நாளும் போஜன பானம் பண்ணிடாதீங்க.